குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 9 சமாதி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். சமாதி அப்படின்னா உயிரும் இறைவனும் ஒன்றி நிற்பது அப்படின்னு அர்த்தம். பாடல் 618 சமாதி நிலை கிட்ட பெறுபவர் சமாதி யமாதியில் தான் சொல்ல கேட்கின் சமாதி யமாதியில் தான் எட்டும் சித்தி சமாதி யமாதியில் தங்கினோர்க்கு அன்றே சமாதி யமாதி தலைப்படும் தானே. இயமாதி சமாதி அப்படின்னா இயமம் முதலாவதாக கொண்ட சமாதி, தலைப்படும் அப்படின்னா கைகூடும். இயமம் முதலியவற்றை கடைபிடித்து சமாதி வரை செல்லும் முறைமையை கூற கேட்டால் இயமம் முதல் சமாதிக்கு முன் உள்ள சங்கங்கள் கடைபிடிக்கப்படின் 8ஆவதான சமாதி கைகூடும். இந்த 8 உறுப்புகளையும் முறையாக செய்து வருபவர்களுக்கு அட்டாங்க யோகத்தின் கடைசி அங்கமான சமாதியும் கைகூடும். பாடல் 619 சமாதி நிலையில் பேரொளியை காணலாம். விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியில் ஆன சமாதியில் கூடிடும் அந்தம் இல்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. விந்து அப்படின்னா ஒளி, நாதம் அப்படின்னா ஒளி, மேரு அப்படின்னா சகஸ்ரதலம் அதாவது புருவத்தின் நடு. இதை 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவனில் இருந்த சிவம் தகுதி வந்த பின் வெளிப்படும் அப்படின்னு அர்த்தம். அந்தமில்லாத அப்படின்னா எல்லை இல்லாத, அறிவின் அரும்பொருள் அப்படின்னா ஞான வடிவான சிவம் அப்படின்னு அர்த்தம். விந்துவும் நாதமும் தலையில் உள்ள 1000 இதழ் தாமரையில் மிகுந்து விளங்கினால் யோகமான சமாதியில் சீவன் பொருந்தியிருக்கும். அப்போது இறுதியில் ஞான வடிவமான சிவம் அழகான பேரொளியாக புலப்படும். விந்து அப்படின்னா ஒளின்னு சொன்ன இல்லைங்களா, அது வெளிச்சம். நாதம் அப்படின்னா ஒளின்னு சொன்ன அது சப்தம். பாடல் 620 மனமும் பிராணனும் அடங்கும். மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு, மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயம் ஆமே. மண்மனம் அப்படின்னா நினைக்கும் செயல் பொருந்திய மனம். மண் அப்படின்னா நினைத்தல், மனோலயம் அப்படின்னா மனமானது அடங்குதல் அப்படின்னு அர்த்தம். நினைக்க செய்யும் மனம் எங்கே இருக்கின்றதோ அங்கு பிராணவாயுவும் உண்டு. மனமானது நினைக்கவில்லை என்றால் பிராணவாயுவின் அசைவும் ஏற்படாது. அந்த மனதில் நினைப்பதை விட்டு மகிழ்ந்து இருப்பவர்களுக்கு எண்ணும் மனமே எண்ணாத மனமாகிவிடும். பாடல் 621 சிரசில் உணர்வை கருதி இருப்பவர்க்கு பிராணன் அடங்குதல். விண்டு அலர் கூபமும் விஞ்சத்து அடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள். செண்டு வெளியில் செழுங்கிரியத்திடை கொண்டு குதிரை குசை சிறுத்தாரே. விண்டு அப்படின்னா பிளந்து வெளிப்படும், கூபம் அப்படின்னா ஊற்று, குசை அப்படின்னா குதிரையை கட்டும் கயிறு. பிளந்து வெளிப்படும் ஒளியாம் நீர் ஊற்றையும் சிவமாகிய அறிவு காட்டையும் கண்டு உணர்வு மயமாய் இருப்பவர்கள் செழுமையான தலையான மலையில் பிராணன் என்ற குதிரையை செலுத்தி மனம் என்ற கயிற்றை கட்டவும் செய்வார்கள். பாடல் 622 காலன் என்ற சொல் கனவிலும் இல்லை. மூல நாடி முகட்டல குச்சியுள் 4 வாசல் நடுவுள் இருப்பிற்கால் மேலை வாசல் வெளியுற கண்டபின் காலன் வார்த்தை கனவிலும் இல்லையே. மூலம் அப்படின்னா சிவம், முகட்டலகு அப்படின்னா சகஸ்ரதலம், 4 வாசல் அப்படின்னா கண் அறிவு, காதறிவு, மூக்கறிவு, நாக்கறிவு என்பவை சிவனை நாடி தலையின் உச்சியுள் உள்ள சகஸ்ரதலத்தில் கண், காது, மூக்கு, நாக்கு என்னும் 4 அறிவும் பொருந்தும்படி இருப்பவர்களே பரந்த சகஸ்ரதலத்தின் மேலே அகண்டத்தை கண்ட பின்பு உங்களுக்கு யமன் என்ற சொல் கனவிலும் இல்லை. பாடல் 623 சிவமாய் விளங்குபவன் மண்டலம் 5 வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் 6 என்பர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே. குடிகள்
அப்படின்னா தேவதைகள், மண்டலம் 5 அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் என்பவை. இவற்றுக்கு முறையாக மூலம், கொப்புள், மேல்வயிறு, நெஞ்சம், கழுத்து என்பவை நிலைக்களங்கள் ஆகும். பிருத்துவி முதலிய 5 மண்டலங்களும் அகரம் முதல் உண்மணி இறுதியாக உள்ள கலைகள் 12ம் ஆதார சக்கரங்களில் உள்ள அக்ஷரங்களை இடமாக கொண்ட தேவதைகள் 48 ஆகியவற்றை கருத்து மாத்திரமாக நிராதாரத்தில் கண்டு எங்கும் பரந்துள்ள திருவடியை பொருந்தி சிவயோகி அனுபவிப்பான். பாடல் 624. சிவகனியுடன் இருக்கலாம். பூட்டு ஒத்த மெய்யில் பொறிபட்ட வாயுவை தேட்டு அற்ற அந்நிலம் சேரும்படி வைத்த நாட்டத்தை மீட்டு நயனத்து இருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே. கிணற்று சகடை உதவியால் கயிறு மேலும் கீழும் செல்லும் இயல்புடையது. அதுபோன்று எண்ணங்களுக்கு ஏற்ப வாயு கீழும் மேலும் செல்லும். நயனத்திருப்பார்க்கு அப்படின்னா விழித்து இருப்பவர்க்கு அப்படின்னும், தோட்டத்து மாம்பழம் அப்படின்னா சிவமாகிய கனி அப்படின்னும், தூங்கலுமாம் அப்படின்னா அசைவற்று இருக்கலாம் அப்படின்னும் அர்த்தம். கிணற்று சகடை போல் உடலில் கீழும் மேலுமாக போகும் வாயுவை பிரம்மரந்திரத்தால் பொருந்த செய்து சேர்த்து தேடி அலைவதை விட்டு விழித்த வண்ணம் இருப்பவர்க்கு சிவகனியுடனே அசைவற்று இருக்க இயலும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 625வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.